ஸோ வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் காலம் பில்ட், ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பில்ட். 35K பட்ஜெட்டில் அடங்கக்கூடிய ஒரு பில்ட். ஸோ 35Kலேயே உங்களால் முடிச்சிட முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு உங்களால் இந்த பில்டை வந்து முடிச்சிட முடியும். ஸோ எதனால் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான பில்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 35Kக்கு நம்ம டெடிகேட்டடான சிபியும் இருக்குது, அதே மாதிரி டெடிகேட்டடான கிராஃபிக் கார்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ சிபியூலேயே இன்டெகிரேட்டடான கிராஃபிக் கார்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்பவே ஹையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் ஆகட்டும், ப்ரொடக்டிவிட்டி ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சில் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பில்டுக்குள்ளே போகலாம். ஸோ பில்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற ஒரு இதையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது பிசி பில்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ஜிமெயில் மூலமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து பிசி பில்ட் பண்ணி எங்கே இருந்தீங்கனாலும் சரி தமிழ்நாட்டில் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய டெக் அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி நான் பிசி பில்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிபியூவில் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற சிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலோட i3-90-100F ப்ராசஸர். ஸோ வந்து இப்போ பாக்ஸே வந்து நல்லா காம்பாக்டாக க்யூட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராசஸரோட முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைக் வெறும் சிபியூ மட்டும். இன்டெலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் வந்து லேட்டராக தான் விட ஆரம்பிச்சாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோட தான் நம்ம வந்து இன்டெல் UHDன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராஃபிக்கோட தான் இன்டெல் வந்து ப்ராசஸ் விட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டெகிரேட்டடான கிராஃபிக் கார்டு கிடையாது நம்மளுக்கு. ஸோ F சீரிஸ் ப்ராசஸர் எல்லாமே எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடான கிராஃபிக் கார்டு நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதே வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து AMD கூட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Ryzen 3 33 and 3200G தான் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாக நம்மளுக்கு வந்து கிராஃபிக் கார்டு இருக்கிறதுனால இந்த ப்ராசஸரோட அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸர் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர், இந்த ப்ரைஸில் இருக்கிற பெஸ்ட் ப்ராசஸர் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கோர் 4 த்ரெட்ல ரன் ஆகுது. ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் வந்து 3.6 GHz ஸ்பீட் வரைக்கும் இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த ப்ராசஸரில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் கிராஃபிக் கார்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து AMDயோட RX 570 கிராஃபிக் கார்டு. ஸோ இது வந்து ஒரு 4GB வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா GIGABYTE கம்பெனியில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பட்ஜெட்டில் நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பீஸ்ட் கிராஃபிக் கார்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோரோட இதை வந்து பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும் சரி, பேசிக்கான கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லாவே விளையாட முடியும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB வந்து கிராஃபிக் மெமரி இருக்குது, அதாவது VRAM மெமரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம 4 கோரோட பேர் பண்ணும்போது கேமிங் ஆகட்டும் இல்லை ப்ரொடக்டிவிட்டி ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களால் ஒரு பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிசி. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கிராஃபிக் கார்டு வந்து சூஸ் பண்ணோம். ஸோ 4GB வேரியன்ட்னால உங்களால் மாடர்ன் கேம்ஸ் கூட லோ செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 40 to 50 FPS மேலேயே உங்களால் விளையாட முடியும். ஸோ எந்த ஒரு சாபினஸும் இருக்காது. அதே மாதிரி இது ஜிகாபைட்டில் பார்த்தீங்கன்னா டிசைனும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்படி இருக்கும். ஸோ அடுத்து நம்மளோட மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Asus Prime H310M அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோடெக்ஸ் மதர் போர்டு, ரொம்பவே கம்மியான ஒரு ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டோட லிங்க் ஆகட்டும், அந்த கிராஃபிக் கார்டோட லிங்க் ஆகட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டெல் யூஸ் பண்ணுறதுனால இன்டெல் மதர் போர்டுக்கு போயிருக்கோம். ஸோ 310 மதர் போர்டு எல்லாமே இன்டெல், 320 மதர் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா AMDயோடது. ஸோ இந்த மதர் போர்டில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து M.2 ஸ்லாட்டும் இருக்குது, ஒரே ஒரு PCIe 3.0 ஸ்லாட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு PCIe 2.0 ஸ்லாட்டும் 2 இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி 2 RAM ஸ்லாட்லாம் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்டில் நம்ம போகிறதுனால இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு கம்மியான மதர் போர்டு வாங்குறது மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டு வந்து வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மதர் போர்டுக்கு போயிருக்கோம். ஸோ எல்லாத்தோட பேசிக் சப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இந்த மதர் போர்டு வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ 8GB RAM போட போகிறோம். ஃபியூச்சரில் வந்து இதில் 16GB இன்னொரு 8GB போட்டு 16GB RAM ஆக்கலாம். மோர் தென் எனஃப் 16GB RAM இந்த பில்டுக்கு. பிகாஸ் வந்து அதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த சிஸ்டம் நம்ம வந்து லிட்டரலாக வேஸ்ட் தான் பண்ணுறோம், அப்படி ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 2 RAM ஸ்லாட்லேயே போதும் அப்படின்னு வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து M.2 ஸ்லாட் இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சர்லையும் நம்ம வந்து NVMe யூஸ் பண்ணிக்கலாம். பட் NVMe யூஸ் பண்ணுறதும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து லிட்டரலாக வேஸ்ட் தான். அதுக்கு பதில் நீங்கள் SSD போட்டு RAM கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ RAM அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து Crucial வந்து 8GB 2400 MHz RAM வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா நீ வந்து 2400 சூஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு வந்து வியடாக எல்லாரும் நினைக்காதீங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ RAM வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3000 ஆகட்டும் 4000 MHz ஆகட்டும் எந்த RAM போட்டாலும் நீங்கள் வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும் இன்டெல் கிட்ட இருந்து. எதனால்னா அவங்களோட ஆர்கிடெக்சர் அப்படி இருக்கும். இதே Ryzen இருந்தால் நான் வந்து டெஃபினட்டாக 3000 MHz RAM தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். பட் இன்டெல்ல நம்ம ஒரு பட்ஜெட்டில் போகும்போது இந்த RAM வந்து மோர் தென்
enough அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹீட் சிங்க் இல்லாதனால நம்மளுக்கு வந்து ரேம் பார்க்க கொஞ்சம் வேடா இருக்கு. பட் இது வந்து ஒரு மோர் தென் எனஃபான ரேம் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. இந்த மாதிரி ரேம்லையும் மதர் போர்ட்லையும் காம்பன்சேட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஜிபியும் நல்ல ஒரு சிபியூக்கும் நம்மளால போக முடிஞ்சது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரைசனோட 3200G தான் நம்மளால யூஸ் பண்ணிருக்க முடியும். பிகாஸ் அது வந்து இதோட அது வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமானா டெஃபினட்டாக கிடையாது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து க்ரூஷல்ல இருந்து 240GB SSDக்கு வந்து போயிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு SATA SSD தான். பூட்டிங் டைம்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது இதில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சர்லேயே நீங்கள் வந்து வேணா அதில் வந்து NVMe போட்டிருக்கு. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து NVMe SSD கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் வந்து NVMe போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரேம் கூட அப்கிரேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பில். ஸோ ஃபியூச்சரில் கூட நீங்கள் வந்து தாராளமாக ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து கிராஃபிக் கார்டில் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கணும். அதனால நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் போகாது ஒரு நல்ல சாய்ஸ் தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். அதே மாதிரி பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது VS 450W பவர் சப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளைல மட்டும் எப்பயுமே நீங்கள் வந்து காம்பன்சேட்டே பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் அந்த மாதிரி கேபினெட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே இன்பில்ட்டாக பவர் சப்ளை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி போடாதீங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலான மென்ஷன் பண்ணியிருக்கிற பவர் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பவர் சப்ளைல ஏதாவது சீக்கிரமாக ஃபால்ட் வரும். அது மூலமாக உங்கள் சிஸ்டமுக்கும் ஃபால்ட் நிறையாவே வரும். போர்டு கூட ஃப்ரை ஆகலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பவர் சப்ளைன்னு போகும்போது டெஃபினட்டாக CORSAIR கூலர் மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வாங்கிக்கலாம். Antec கூட ஒரு நல்ல பவர் சப்ளை தான். Antec GIGABYTE கூட பவர் சப்ளை வந்துச்சு. அது கூட நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபினெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து Antec கூட NX200 அப்படிங்கிற கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RGB க்ளோவாகவும் பின்னாடி வந்து ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ PSU வந்து இந்த இடத்துல மறைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து கேபிள்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பில்டுக்குள்ளே போயிட்டு மேற்கொண்டு நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் கைஸ் நம்ம வந்து இப்போ பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour தான் ஆயிருக்கு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:30. ஸோ நம்ம வந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6:30க்கு தான் ஆரம்பித்தோம். ஸோ அரௌண்ட் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் முடிச்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் மைக்ரோஐடெக்ஸ் மதர் போர்டுனால கனெக்ஷன்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னா நமக்கு ஈஸியாக இருந்துச்சு கனெக்ஷன்ஸ்லாம். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்பீடாக வந்து பில்டும் பண்ணேன். இந்த கேபினெட்டில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண அவங்க சுத்தமாக ஒரு இடம் கூட இல்லை. லைக் வந்து சும்மா வேணால் உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணி மூடிடலாம், அந்த மாதிரி தான் இடம் போட்டிருக்காங்களே தவிர அந்த டைஸ் போட அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து அந்த லைன்லாம் கொடுக்கல. ஸோ ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்கல நம்மளால. அதனால வந்து அந்த ஜிப் டைஸ் அதெல்லாம் போட முடியல. மற்றபடி எனக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணுறோம். பூட் பண்ணி பார்த்துருவோம் நம்மளுக்கு. ஸோ எஸ் நம்ம வந்து ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சு. இங்கே ஃபேன் சுற்றுது, இங்கே ஃபேன் சுற்றுது, CPU தான் சுற்றுது அண்ட் GPU தான் சுற்றுது. ஸோ ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரணும்.
ஸோ எஸ் நம்மளுக்கு வந்து ஏசூஸ் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக விண்டோஸ் பென்ட்ரைவ் போட்டுக்கோங்க, விண்டோஸ்குள்ளே பூட் ஆகிடும். ஸோ பூட் ஆகிற டைமில் நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்ட் நீங்கள் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக வந்து ஒரு பட்ஜெட் பில்டு அப்படின்னு நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக அந்த மதர் போர்டு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நிறையா தேவையில்லாத ஃபீச்சர்ஸும் கொடுக்கல, அதாவது தேவை உள்ள ஃபீச்சர்ஸில் ஏதாவது மிஸ்ஸும் அவங்க பண்ணல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. M.2 இருக்குது, நமக்கு 2 லேம்ப் ஸ்லாட் இருக்குது, PCIe 3.0 PCIe 2.0 அந்த ஸ்லாட்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு விண்டோஸும் பூட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருந்துச்சு நம்மளுக்கு ப்ராசஸ், ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே. ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து பூட் பண்ணியாச்சு விண்டோஸை. ஸோ விண்டோஸ் OS போட்டு நம்ம வந்து பூட் பண்ணியாச்சு. இந்த பில்டில் ஓவரால் பில்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். பட் ரொம்பவே கம்மி ப்ரைஸ், 35,000 ரூபாயில். பட் இந்த கொரோனா இஷ்யூனால நம்மளால் 1 TB ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எல்லா பார்ட்ஸும் வந்து ரொம்பவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். நீங்கள் காசு கொடுத்தா கூட சில பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காத மாதிரி வந்து டிமாண்ட்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா X570 மதர் போர்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிமாண்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 35Kல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து பார்ட்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்வியஸாக நம்மளால் எடுக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து 1 ஹவரில் பில்ட் பண்ணேன். ஸோ 8 மணிக்கு அவருக்கு வந்து PC கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து பூட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கே தவிர பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எடுக்க டைம் இல்லை. பட் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 4 கோருங்கிறது வந்து ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSGO, Valorant, அப்புறம் வந்து Apex கூட நீங்கள் விளையாடலாம் லோ செட்டிங்ஸில். ஏன்னா கிராஃபிக் கார்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிராஃபிக் கார்டு வந்து போட்டிருக்கோம் இந்த பட்ஜெட்டில். அதனால் நம்மளுக்கு வந்து Apex Legends கூட நீங்கள் வந்து விளையாடலாம். இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா CSGO, Valorant அது போன்ற FPS கேம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 100 FPS மேலேயே வந்து வரும் லோ செட்டிங்ஸில் நீங்கள் வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா. இதே Apex Legends அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ செட்டிங்ஸில் வச்சாவே உங்களுக்கு வந்து 60க்கு மேலே வரும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கேம் பிளே வந்து எந்த ஸ்டட்டரும் இல்லை வந்து லேகோ இருக்காது. பட் ஸ்டீம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஆப்வியஸாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு 4 கோர் சிஸ்டமில் ஸ்டீம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எடிட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்மளால் தாராளமாக லைவ் டைம் ரெண்டரிங் எல்லாமே வந்து பண்ண முடியும். பிகாஸ் GPU பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டரிங் அப்போ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பிகாஸ் நம்மள்கிட்ட 4 கோர் தான் இருக்குது. பட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ரீமியர் ப்ரோவில் என்ன ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் என்கோடிங்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு மூலமாக உங்களால் ஹார்ட்வேர் என்கோடிங்கும் எனேபிள் பண்ணி என்கோட் பண்ண முடியும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ எண்ட் கிராஃபிக் கார்டு இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி 550 560 போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கும். பட் 570 போனது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பில்டுக்கு. அதனால தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா கேமிங்லும் சரி எடிட்டிங்லும் சரி உங்களுக்கான மீடியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி GTA 5 அந்த மாதிரி கேம்ஸ் கூட நீங்கள் விளையாடலாம். பட் FPS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கூட தான் உங்களுக்கு வந்து FPS வரும். அது முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம பில்டு பண்ணுறதே ஒரு பட்ஜெட்டில். பட் வந்து விளையாடுறது பிளேயபிளான ஒரு FPS தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ ரொம்பவே லேக் ஆகிறதோ ஸ்டட்டர் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டு முன்னாடி சொன்ன மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்கிரேட் ஆப்ஷனும் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் NVMe SSD போட்டுக்கலாம், M.2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்று இல்லை 5 கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து PCIe ஸ்லாட் 2.0 இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து சவுண்ட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம், வைஃபை கார்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ரேம்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து 8 GB இப்போ போட்டிருக்கோம். ஸோ 16 கூட நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு 8 போட்டது அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்கும் இந்த PCக்கு. அதே மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இது வந்து டிகிரேட் ஆகிடும், அதாவது கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து வரியை பண்ணிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் எல்லாம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 35Kல நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து i3 9100F ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். A310 மதர் போர்டோட பேர் பண்ணியிருக்கோம். ஏசூஸ் பிரைமோடது. அப்புறம் கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜிகாபைட்டோட RX 570 4GB எடிஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் வந்து Antec NX 200 சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரேம் வந்து க்ரூஷல் வந்து 8GB 2400 MHz ரேம். அப்புறம் க்ரூஷலோட 240GB SSD வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த 35Kக்கான ஒரு பில்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு PC வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஜிமெயில் மூலமாக நான் காண்டாக்ட் பண்ணலாம். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கும் வந்து சூப்பரான ஒரு பில்டு நம்ம வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி இது மேற்கொண்டு நிறைய வீடியோஸும் வரும் ஃபியூச்சரில், அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சி, இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.